நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோமாக. பரிசுத்தமுள்ள பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்து எங்களை நீர் தகுதியான நேரத்திலே நீர் எங்களை வழிநடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே, உடைய கரத்திலே நீர் எங்களை வைத்து பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு விளங்காத காரியங்களை நீர் விளங்கப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தந்த ஞானம், புத்தி, அறிவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தாமே எங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளையும் தந்து அதன்படி ஆண்டவரை வழி நடத்துகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, கீழ்ப்படுகிற ஒரு உள்ளத்தை, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு உள்ளத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நான் அல்ல, என் விஷயம் அல்ல, நீர் பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரை செவிகளை நீர் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க போறது விடுதலை, அழைப்பு, உபதேசம் இல்லாட்டால் ஆணையை பற்றி, ஆணையிட்டது என்று பற்றி நாங்கள் சொல்லலாம். இதை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த 3 காரியங்களை நாங்கள் குறித்து கவனிக்கல. இந்த 3ம் ஒரு காரியம், ஒருவர் கூடாக இது இணைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவ கூடாக இவ்வளவு இணைக்கப்படுகிறது. நாங்கள் விடுதலையை குறித்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால் பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை, அது இயேசு கிறிஸ்துவுக்காக அவருக்கு கூடாக நடக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு அழைப்புதல் கொடுக்கப்படுகிறது. மற்றது அவர் எங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறது இருக்கிறார். நாங்கள் முதலாவதாக நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஏசாயா 59 இரண்டாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது பாவங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து மனிதனை பிரிக்கிறது என்று நாங்கள் கவனிக்கிறோம் இந்த வசனத்திலே. அதாவது மனுஷன் பாவத்தோடு இருப்பானா இருந்தால் ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லல, அந்த பாவத்திலே நீ இறந்து போன்னு சொல்லல. ஆண்டவர் அந்த பாவியை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாவிகளை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய தேவன் பாவிகளை நேசிக்கிறது நிமித்தம் அவர் சொல்றார், நீ பாவம் செய்யாது, ஆனா நீ பாவத்தை விட்டுட்டு வர்றதுக்கு அவரால் இயலாது, அந்த மனிதனால. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே வருவாரா இருந்தால் பாவம் எங்களை விட்டு நீங்கிறதுக்கு ஒரு வழி உண்டாக்கப்படும். ஏன்னா நாங்கள் ஆண்டவர்களே எங்களுடைய விருப்பம் முழுவதும் ஆண்டவரை நாங்கள் நாடி அவர் சொல்லுகிற காரியங்களை குறித்து அவர் எப்படி எங்களை வழிநடத்த விரும்புகிறாரோ அப்படி நாங்கள் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் கொடுக்கிறோம். இந்த கீழ்ப்படுகிறதை குறித்து நாங்கள் பார்ப்போமா என்றால், அடிமைகள் கீழ்ப்படிவார்கள். அடிமைகள் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவார்கள். அதிகாரத்தோடு இருக்கிறவர்கள் அப்படியாக ஜனங்களை நடத்துவார்கள். ஆனால் ஆண்டவரும் அதிகாரத்தோடு தான் இருக்கிறார். ஆண்டவர் ஜனங்களை அடிமைகளாக பார்க்கல, தன்னுடைய சொந்த ஜனமாக பார்க்கிறார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் எங்களை எடுத்துக்கொண்டார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல, நீ இப்படி எல்லாம் செய்தாதான் நீ ஆண்டவர் என்னிட்ட வரலாம் என்று அவர் தானாகவே வந்து, அதாவது தேவன் பிதா குமாரனை அனுப்பி எங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார். அதுதான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். நாங்கள் வசனத்தை நாங்கள் கவனமாய் நாங்கள் வாசிப்போமா என்றால், இப்படியாக ஒரு வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை நாங்கள் வித்தியாசமாய் நாங்கள் ஒரு காலம் நாங்கள் கேள்விப்படையில்லை. அதாவது வேறு ஒருவர் இந்த வசனத்தை அவ்வளவு அதிகாரத்தோடு அவ்வளவு வல்லமையோடு இந்த பூமியிலே ஒருத்தரும் சொல்லல. அந்த வசனம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் இந்த, அதாவது எங்களுடைய ஹிஸ்டரியிலே கூட அது பதிவாகப்பட்டிருக்கிறது. பைபிள்ல கூட பதிவாகப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஹிஸ்டரியை எடுப்போமா இருந்தால், அதாவது எந்த
உலகத்தில் இருந்தாலும் எங்க நாங்கள் வாழ்ந்தாலும் எங்க இந்த உலகத்துல எந்த நாட்டுல வாழ்ந்தாலும் ஒரு காரியம் இந்த ஹிஸ்டரியை இரண்டாக பிரிக்கிறது, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று. அதுல ஒரு இடத்துல புத்தருக்கு முன் புத்தருக்கு பின் என்று சொல்லி இல்ல, சிவனுக்கு முன் சிவனுக்கு பின் என்று சொல்லி இல்ல, மரியாக்கு முன் மரியாக்கு பின் என்று சொல்லி இல்ல, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். இப்படியாகத்தான் நாங்கள் படித்திருக்கிறோம். இதை நாங்கள் கவனித்து பார்ப்போம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இந்த பூமியில வாழ்ந்த ஒரு மனிதனாக, அதாவது அவர் மனித ரூபம் எடுத்து இந்த இடத்திலே வந்து வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை கூடாக எங்களுக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு உண்டாகிறது. பாவத்திலிருந்து ஆண்டவர் சொல்லல நீ பாவத்தோட வான்னு சொல்லிட்டு, ஆனா பாவத்தை செய்து கொண்டு என்னோட இருன்னு சொல்லல, பாவத்தை விட்டு விலகண்டு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப பரிசுத்த, அதாவது தேவனை எந்த சமயத்தை எடுத்தாலும் தேவனை, ஆண்டவனை, கடவுளை அவர்கள் நம்பி போகும்போது பரிசுத்தத்தை தான் நாடுகிறார்கள். அவர்கள் ஒருத்தரும் அசுத்தத்தோடு அந்த இடத்துல போகவில்லை. சைவ சமயத்தை நாங்கள் எடுப்போமா இருந்தால் அவர்கள் போய் தங்களை முழுவதுமாக கழுவி அந்த நீர் அந்த ஊடே அந்த, அதாவது அவர்கள் முழுவதுமாக கழுவி அந்த சில ரிச்சுவாலுக்களாக கடந்து செல்கிறார்கள். முஸ்லீம் எடுப்போமா இருந்தால் அவர்களும் ப்ரே பண்றதுக்கு முதல் தங்களை முழுதுமாக கழுவி சுத்தப்படுத்தி, யூதரை எடுப்போமா யூதர்லேயும் அந்த காரியங்கள் உண்டு. இப்படியாக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சுத்தத்தை, அதாவது மனிதனுடைய மூளைக்கு ஏற்ற அளவுக்கு நான் என்னுடைய உடம்பை சுத்தப்படுத்தி நான் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துருவேன் என்று சொல்லி அவ்வளவுக்கு அவங்க தங்களை ஆயத்தப்படுத்தி போய் கொண்டாங்க. அதாவது அவர்களுக்கு இருக்க தேவ பயம் அப்படியாக அவர்களை நடத்துகிறது. ஆனா ஆண்டவரோ எங்களுடைய இருதயத்தின் சுத்தத்தை கவனிக்கிறதுவனா இருக்கிறார். இந்த இருதயம் எப்படியாக இருக்கிறது, இந்த இருதயத்தை தான் ஆண்டவர் எங்களிடத்திலிருந்து ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய இருதயத்தை எனக்கு தான், உன்னுடைய மூளையை எனக்கு தான் சொல்லல, உன்னுடைய கையை எனக்கு தான் சொல்லல, உன்னுடைய காலை எனக்கு தான் சொல்லல, உன்னுடைய இருதயத்தை எனக்கு தான். அப்ப பாவத்திலிருந்து விட்டு விலகி நாங்கள் ஆண்டவரை நாங்கள் தேட வேண்டியதா இருக்கிறது. பாவத்தினால் நாங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தை நாங்கள் விட்டு விலகி நாங்கள் தேவனிடத்திலே நாங்கள் திரும்பவும் வந்து சீரைக்கலாம். ஆண்டவர் எங்களை முற்று முழுதுமாக எங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறவராக இருக்கிறார். நாங்கள் அடுத்த வசனத்தை நாங்கள் கவனிப்போம். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 23வது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்றது, பாவத்தின் சம்பளம், அதாவது பாவம் செய்கிற யாவரும் மரிப்பார்கள். ஆனால் தேவனை நாங்கள் நம்பி தேவனிடத்திலே நாங்கள் சேர்ந்து கொள்வோமா என்றால் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த நித்திய ஜீவனை குறித்து சில பேர் சிந்திக்கிறதே இல்லை. அதாவது கிறிஸ்தவர்களும் தான் எல்லா ஜனத்தை குறித்து தான் சொல்லுறோம். அதாவது அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. நான் வாழுறேன், நான் இப்ப வாழுறேன், நான் எல்லாத்தையும் அனுபவிச்சு அப்படியே நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறதான் என்ற மாதிரி தான் அப்படித்தான் வாழ்ப்பாங்க. குடிகாரனை எடுத்தாங்கன்னா அவன் சாக மாட்டா குடிச்சு கொண்டே இருப்பான். போத வசு பாவிக்கிறார்கள் எடுப்பாங்கன்னா அவங்க போத வசு பாவிச்சு கொண்டே இருப்பாங்க. கடைசியில் அதாவது வாழ்க்கை வெறுக்கு மட்டும் பாவத்திலே வாழுகிற ஜனங்கள் தான் இப்படியான ஜனங்கள். ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து சேர வேண்டும் என்றதுதான் அவருடைய விருப்பம். ஆனா மனிதனுடைய விருப்பமோ பாவத்தை நாடி பாவத்திலே வாழ்ந்து பாவத்துக்குள்ளே நாங்கள் ஜீவித்து அப்படியாக வாழுகிற ஒரு வாழ்க்கையை தான் மனிதன் தெரிந்தெடுத்துக் கொள்கிறான். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ என்னிடத்திலே வா, நான் இந்த பாவங்களுக்கு மன்னிப்பை தருகிறேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம் பாவத்தின் சம்பளம் மரணம். நான் முந்தி இந்த வசனத்தை குறித்து நாங்கள் அதாவது நான் சும்மா மேலோட்டமா வாசிச்சுட்டு போவேன். ஆனா அந்த வசனங்களை திரும்பவுமாக வாசிக்கும் போது தேவ ஆவியானவர் உண்மையாகவே வசனத்துக்கூடாய் பேசுகிறவராய் இருக்கிறார். பாவத்தை செய்து போட்டு நாங்க ஆண்டவரிடத்துல நாங்க வரையலாத என்ற ஒரு குற்ற உணர்வு
எங்களுக்கு உண்டாகப்படுது. அது நிமித்தம் ஆண்டவர் எங்களை தனக்கண்டு சேர்த்துக் கொள்கிறார், தனக்கண்டு பிரித்துக் கொள்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாவியா இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் பாவத்தில் வாழ்ந்து நீ சாகிறது எனக்கு விருப்பம் இல்லை. நீ மனம் திரும்பி என்னிடத்தில் வருகிறது தான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்தோம், அதன்படி நாங்கள் ஜீவித்து வருகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனம் என்னவாக சொல்கிறேன்னு பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயரிலே 2வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்கிறது பார்ப்போம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆமென், ஆமென். அதாவது நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் அதாவது சுவிசேஷத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி. தேவன் எங்களுக்கு நல்ல செய்தி, தன்னுடைய செய்தியை எங்களுக்கு கொடுத்தார். அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே, அவரை இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டு, அவர் மகிமை அடையும் பொருட்டு எங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்துக்கு கூட நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ரட்சிக்கப்படுகிறது, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். நாங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் இந்த காலத்திலே நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா இருந்தால், இந்த உபவாசம் இருக்கிற இந்த நாட்களிலே நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா இருந்தால், அதிலே உண்மையாகவே அவர் எவ்வளவு பாடுகளை தனக்கு மேலாக ஏற்றுக்கொண்டார், எவ்வளவு கஷ்டங்களை எனக்காக தன் மேலே ஏற்றுக்கொண்டார். நாங்கள் 7 வார்த்தைகளை குறித்து நாங்கள் எங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியாக பேசின 7 வார்த்தைகளை குறித்து நாங்கள் அதை படித்திருக்கிறோம், அதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை குறித்தெல்லாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் அதுக்கும் மேன்மையாக அவர் 7 தரம் அவருடைய உடம்பிலிருந்து சிந்தப்பட்ட இரத்தங்கள், அவருடைய 7 தரம் அவருடைய உடம்பிலிருந்து சிந்தப்பட்ட இரத்தங்கள் எங்களுக்காக பரிந்து பேசினது. நாங்கள் அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்பதற்காக பரிந்து பேசினது. எங்களை அழிவின் பாதையிலிருந்து ரட்சித்துக் கொண்டது. எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்தது. எங்களுடைய சாபங்கள், பரம்பரையாக எங்கள் மேல் இருந்த சாபங்களை கழுவி சுத்திகரித்தது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். அந்த இரத்தத்தை உண்மையாகவே குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டியதாக இருக்கிறது. அவர் எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார், அவர் எங்களுக்கு ரட்சிப்பை தந்தார். அதாவது அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்புதல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்புதலுக்கு நாங்கள் உண்மையாகவே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார், தன்னுடைய அழைப்புக்காக என்னை அழைத்திருக்கிறார். பாவத்திலிருந்து மீட்டெடுத்து பரிசுத்த வாழ்க்கைக்காக என்னை அழைத்திருக்கிறார். இந்த பரிசுத்த வாழ்க்கைக்காக நான் திரும்பவும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நான் தினமும் நினைத்து நான் நன்றி சொல்ல பழக வேண்டும். ஆண்டவரிடத்திலே நான் நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை இந்த பரிசுத்த அழைப்புக்கு நீர் அழைத்தீரே, அதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நாங்கள் தேவனை இடத்திலே நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய இருக்குது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். இதிலே சொல்லப்படுகிறது 28வது அதிகாரம், மத்தேயு 28, 18, 19வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிற வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட ஜாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைப்பித்து சொல்லுகிற இந்த காரியம், இப்ப நாங்கள் எல்லாரும் என்ன ஆக்கலாம், நாங்கள் இந்த இடத்தில் இருக்கிறோம், இந்த சபையில நாங்கள் என்னவா இருக்கிறோம். சில பேர் சொல்லுவீங்கன்னா, நான் விசுவாசியா இருக்கிறேன், நான் இந்த சபையில ஒரு அங்கத்தவனா இருக்கிறேன், நான் சபையில இந்த ஊழியம் செய்கிறவனா இருப்பேன் சொல்லி நாங்கள் எங்களுடைய சிந்தனையின்படி நாங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம்.
ஆனால் அழைத்தது சீஷத்துவத்துக்கு. ரட்சிப்பு எங்களுக்கு கிடைத்தது. ரட்சிப்பு கிடைத்த உடனே நாங்கள் ஒரு சபையில் நாங்கள் ஜாயின் பண்ணி ஆண்டவரை நாங்கள் இன்னும் அறிகிறதுக்கான அந்த வாஞ்சியோடு கூட எங்களுக்கு ஒரு கதிரையை தந்து அந்த இடத்துல இருத்தியாச்சு. அப்படியே நாங்கள் இருந்துட்டு எங்களுடைய வாழ்க்கையை கடந்து போறோம். இல்லை, அழைத்த அழைப்பு சீஷத்துவத்துக்கு. அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டு தான் இந்த காரியத்தை விளங்கப்படுத்துகிறார். அதுல சொல்லப்படுகிறது என்ன? ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய், அப்ப நீங்கள் புறப்பட்டு போய், நாங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கட்டளை, கடமை, உபதேசம் எப்படியாக எல்லாம் எடுத்துக்கொள்ளணுமோ அப்படியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாவத்திலிருந்து விடுதலை, அடுத்தது அழைப்பு, அடுத்தது புறப்பட்டு போறதுக்கான ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டது. இது எல்லாரும் நாங்கள் எங்களுக்கு சொல்லி அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் வாசிக்கும் போது இது எனக்கு தான் சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாவத்திலிருந்து ஆண்டவர் மன்னிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கல, அதை நான் என்ன கண்டு எடுத்துக்கொள்வேன். ஆண்டவர் என்ற பாவங்களுக்காக தன்னைத்தான் பலியாக கொடுத்தாருன்னு எடுத்துக்கணும். ஆனால் இந்த போய் ஒரு வேலையை செய்யும் கொண்டே இது வேறு யாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, இது பாஸ்டருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது எங்களுக்கண்டே எடுத்துக்கொள்ளணும். எல்லா வார்த்தைகளும் என்ன மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நல்லா உங்களுக்கு பாடமா இருக்கும். இப்ப வேத வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவருடைய மனுஷன் தோறினாகவும் அடுத்து வாசி 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்ததான ஒரு வசனம். அப்ப இந்த வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு நாங்கள் அதில் சொந்தம் கொண்டாடுவோம். நாங்கள் சொல்லுகிறோம் தானே, ஆண்டவர் உடைய கிருபை பெரிது, உடைய கிருபையினால் நான் மீட்கப்பட்டேன். அந்த கிருபையை எடுத்துக்கொள்கிறோம். ஆனா இந்த கட்டளையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இல்லை. விளங்குதா? அந்த கிருபையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே, அந்த கிருபையான வசனங்களை தேடி தேடி நாங்கள் அதை வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நன்மை செய்கிறார், அதுகளை எல்லாம் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதே ஆண்டவர் தான், அதே தேவனுடைய ஆவியானவர் தான் எங்களுக்கும் கொடுத்துக்கிற இந்த வசனம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. நாங்கள் தான் உபதேசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையிலே நாங்கள் வேலைக்கு போகிறோம், நாங்கள் வீட்டை கட்டுறோம், குடும்பத்தை கவனிக்கிறோம், சமைக்கிறோம், மற்றவர்களுக்கு சாப்பாடை கொடுக்குறோம், இதுகளெல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கையில தான் ஆண்டவர் சொல்றார், அந்த கொஞ்ச நேரத்தை எடுத்து மற்றவனுக்கு நீ ஆண்டவரை பற்றி சொல்லு. இது போன முறை நான் ஒரு போலியோ ஒன்று நான் போட்டிருந்தேன். அதாவது எங்களுடைய வாழ்க்கையில சாத்தியமான பகுதிகள் என்று சொல்லி, அதாவது எங்கெங்கெல்லாம் நாங்கள் ஆண்டவரை பற்றி நாங்கள் சொல்லலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இன்ஃபோ உங்களுக்கு அதில் சொல்லப்படுகிறது. முதலாவது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டு அவரின்படி, அவர் சொல்ற வசனத்தின்படி, அவர் தருகிற ஞானத்தின்படி, அவருடைய வார்த்தைகள் கொடுக்கிற வெளிப்படுத்தல் படி நான் என்னுடைய வாழ்க்கையை வாழுகிறேனா. ரெண்டாவது,
என்னுடைய குடும்பத்தை நான் அப்படியாக நடத்துகிறேனா? என்னுடைய குடும்பத்திலே நான் என்ன செய்யணும்? தான் தகப்பனாக இருக்கிறார்களுக்கு முக்கியமான காரியம் தகப்பன், அதாவது தகப்பன் தான் குடும்பத்துக்கு தலைவர், அப்படியாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த குடும்பத்து தலைவர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். அதே மாதிரி மனைவியே ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். சில இடங்களில் பார்த்தா மனைவி நல்லா ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துவார் புருஷன், அப்படியான இதுகள் எல்லாம். ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த தலைமைத்துவம் யாருக்கு? குடும்ப தலைவனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்திலே நாங்கள் கவனிப்போமா இருந்தால் அநேக தகப்பன்மார்கள் தங்களுக்கு கொடுத்த பொறுப்பை விட்டு விலகி ஓடினதினால் குடும்பங்கள் பிரிவினைக்குடாக கடந்து சென்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 99% இங்க எல்லாரும் டிவோர்ஸ் கேஸ். பிள்ளைகள் தனியா தாயோடு வாழும், பிள்ளைகள் சிலது 1-2 தகப்பனோட வாழும், இப்படியாகத்தான். இது சாபம், இது ஆசீர்வாதம் அல்ல, இது தேவனுடைய காரியம் அல்ல, தேவனுடைய சித்தம். தேவன் கொடுத்த முடல் என்னென்று ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி பல்கி பெருங்கள், எல்லாத்தையும் ஆண்டு கொண்டுங்கள் என்று தான் சொன்னார். அதே அதிகாரம் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் நாங்கள் ஆள வேண்டும். ஆனால் எங்களை வேற ஏதோ எல்லாம் ஆளுது. இப்ப எங்களை வேறு ஏதோ எல்லாம் ஆளுது. அவ்வளவுக்கு நாங்கள் எங்களை திருப்பமாக நாங்கள் ஒருக்கா எங்களை கவனிச்சு பார்க்கணும். நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் என்னத்துக்கு எங்களுடைய 24 மணித்தியாலத்தில் நாங்கள் 24 மணித்தியாலத்தில் எவ்வளோ நேரம் நாங்கள் என்னத்துக்கு எல்லாம் செலவிடுறோம்னு சொல்லி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் எங்களுக்குள்ள வரணும். நாங்கள் வேலைக்கு போகணும், நாங்கள் சாப்பிடணும், நாங்கள் எங்களோட வேலைகளை எல்லாம் பார்க்கத்தான், பிள்ளைகளை கவனிக்கணும் எல்லாம் சரி. ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் எங்களுக்குள்ள வரைக்குள்ள நாங்கள் ஆண்டவருக்கு எவ்வளோத்து நாங்கள் இவ்வளோ நேரத்தை ஒதுக்குறோம்ன்றது பார்ப்போம். அநேகமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அந்த படங்கள், அதாவது இயேசுநாதர் படத்தை 4 பக்கமும் இந்த என்ன பலகையை வச்சு, முன்னுக்கு ஒரு கண்ணாடியும் வச்சு, பின்னுக்கு இன்னொரு மட்டியும் வச்சு, வெளியில வராத மாதிரிக்கு 4 பக்கமும் சுவரில் அடைச்சி போட்டு அப்படியே கொழுவி போட்டு, அதுதான் ஆண்டவர். அந்த இடத்துல நாங்கள் எப்போ போகிறோமோ அப்பதான் எங்களுக்கு ஆண்டவரோட டைம். அப்படியா இருக்கக்கூடாது. ஆண்டவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்றது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், எனக்குள் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இப்படிதான் இருக்கும். அப்ப நாங்க ஆண்டவரோடு தான் என்ன செய்தாலும், நாங்க கார் ஓடினாலும் ஆண்டவரோடு தான் ஓடணும், நாங்க நடந்து போனாலும் ஆண்டவரோடு தான் போகணும். அப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள வரணும். தேவ ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறார். அடுத்தது நாங்க பார்ப்போம். அடுத்த பகுதி என்னவென்றால், நாங்கள் சூளைக்கு போனா என்ன, ஆபாயத்துக்கு போனா என்ன, ஃப்ரைட் சைட்டுக்கு போனா என்ன, எல்லா பகுதிகளிலும் நாங்கள் ஆண்டவருடைய சிந்தனையோடு இருக்கணும். இருக்கிறது உண்டு, அதை அறிவிக்கிறது உண்டு. அப்போ நாங்கள் எங்களுக்கு வேலைக்கு போனாலும், நாங்கள் வேலைக்கு போனால் வேலை செய்யத்தான் வேணும். 8 மணித்தியாலும் எங்களோட வேலையை நாங்கள் செய்கிற வேலையை செய்யத்தான் வேணும். ஆனால் அந்த நேரத்திலேயும் ஆண்டவர் சில பேரை உங்கள்கிட்ட அனுப்புவார். அவர் ஏதாவது ஒரு கவலையோட, ஏதாவது ஒரு பிரச்சனையோட உங்கள்கிட்ட வருவினோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் அனுப்புறாங்க, நீங்க கேர் பண்ணாம எனக்கு இப்படித்தான் நடந்ததுன்னுட்டு நீங்க இப்படி கதையை விட்டுட்டீங்கன்னா சரி, அவர் கோட்டை விட்ட மாதிரி தான். அப்போ வர்றாளுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். நான் உனக்காக நான் வேணுமெண்டா ப்ரே பண்றேன். அப்படியாக ஒரு சிம்பிளா நாங்க ஒரு கதையை நாங்க, அதாவது ஒரு அவங்கள அப்படியான இடத்துக்கு, அதாவது ஆண்டவருடைய பக்கம் திருப்ப வேண்டும். இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் காணுங்கிற எங்களோட ஆபாய் கொலைகளாக இருந்தால் நாங்கள் அவருக்கு திருப்பமாக நாங்கள் சொல்லலாம். அப்படியான வழியை ஆண்டவர் அமைத்து. அதுக்காக நீங்கள் இதுக்கு முதல் என்னன்னா, நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் செய்யாமல் நீங்கள் அவர்களுக்கு போய் கரைச்சல் கொடுத்து கொண்டு இருந்தால் அவர்கள் கேட்க மாட்டோம். அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யணும், அதிகாரத்தோடு ஜெபம் செய்யணும். அடுத்தது என்ன, எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, எங்களுடைய சொந்தக்காரங்க, எங்களுடைய உற்றார் உறவினர்கள், இவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். அப்போ இதுகளெல்லாம் நான் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டேன், ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு தந்த அழைப்பை நான் தெரிந்து கொண்டேன், அதன்படி
ஆண்டவர் தந்த உபதேசம் கட்டளைகளை நான் கை கொள்கிறவனுக்கு நான் இப்படியாக இந்த வாழ்க்கையிலே நான் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறவனா இருக்க வேண்டும். அடுத்ததாக என்ன வருகிறது? நாங்கள் சபை கூடி வருகிறதை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த சபையில கூட நாங்கள் கூடி வந்து ஒருவருக்கொருவர் நாங்கள் என்ன செய்யணும்னா நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்யணும். அவர்களை நாங்கள் தாங்க வேண்டும். அவர்களுடைய துக்கங்களிலே நாங்கள் துக்கத்தை அவர்களோடு நாங்கள் கொண்டாடி அதுகளை நாங்கள் செயல்படுத்தணும். அதாவது நாங்கள் துக்கம் எது நடந்ததுன்னா நாங்கள் என்ன செய்வோம்? அவர்களை நாங்கள் ஆறுதல் படுத்துகிறவராக இருக்க வேண்டும். ஏதாவது பிரச்சனை எங்களுக்கு வரல, பிரச்சனை இல்லாமல் ஒத்தமே இல்லை. எல்லா மனுஷனும் பிரச்சனையோட இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனைகளை மூழ்கி போகக்கூடாது. ஆண்டவர் கிரியை, ஆண்டவர் எங்களுக்கு வழி திறப்பார் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக கடைசியாக சொல்லப்படுகிறது என்னன்னா, இறுதி வரை ஆண்டவர் எங்களோடு தான் இருப்பார். எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் என்ன வான்னு கூப்பிட்டு நீ ரட்சிக்கப்பட்டுட்டான்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுத்துட்டான்னு சொல்லி இந்த கதிரையில நீ இரு, முதலாவது இந்த மூலையில இதான் கிடம்னு சொல்லி இந்த சபையில ஆண்டவர் தந்துட்டு விடல. அதுல இருந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். இதுதான் ஆண்டவர் எங்களிடத்தை திரும்பவும் கேட்கிறதான ஒரு ஆண்டவரிடத்தில். அதாவது நாங்கள் எங்களை முற்று முழுதுமாக நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். தனி ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் ஆண்டவரை துதிக்காம வீட்டிலேயும் நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் சமைக்கல எங்களுடைய வாயிலிருந்து ஆண்டவரை துதிக்கிற துதி வரணும். அதுக்காக நெடுகாலம் அப்படித்தான் அப்படின்னா அதுக்கு ப்ரேயர் டைம்னு சொல்லியும் மறுபடியும் வச்சிருக்கோம். நீங்கள் ப்ரேயருக்கு போயிருந்து ஜெபிக்கிற அந்த டைமும் உங்களுக்கு தேவைதான். இது எல்லாம் என்னத்தை குறிக்கிறதுனா, நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள்ன்றதை நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ணி கொள்கிறோம். நாங்கள் என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளையராக இருக்கவும் தேவனிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் எங்களை அழைத்தார். நாங்கள் அவர் எங்களுக்கு தந்த இந்த இதை நாங்கள் திருப்பம் வருவோம். நாங்கள் பார்ப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். கடைசி மட்டும் ஆண்டவர் எங்களோடய தான் இருக்க போறார். கடைசி மட்டும் ஆண்டவர் எங்களோட இருக்க போறாருன்னா நாங்க என்ன செய்யணும்? நாங்க அதிகாரத்தோடு போகணும். பாருங்க, நீங்க இப்ப இதுல வெளியில போவீங்களா, ரோட்டில் நின்று போலீஸ் உங்களை மறைச்சா நீங்க என்ன நினைப்பீங்க? விட்டுட்டு போவீங்களா? போகலாம். போலீஸுக்கு இருக்கிற அதிகாரம், போலீஸ் போட்டிருக்கிற உடுப்பு, அப்ப எங்களுக்கு தெரியுது போலீஸ் தான் எங்களை மறைக்குது. அப்ப நாங்க என்ன செய்வோம்? நாங்க நிக்கத்தான் போனோம். நாங்க அதை மீறி நடந்து போகும்போது சட்டத்துக்கு மீறி நடக்கிறது தான். அதுக்கு மேன்மையான ஒரு அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேன்மையான ஒரு அதிகாரம் எங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? அடுத்தது நீங்க என்ன செய்ய போறீங்க? நாளைக்கு தேடி போய் யாருக்காவது சத்தியத்தை அறிவிங்க. சொன்னாக்க 2ஆம் பரவாயில்ல, கூப்பிட்டீங்க வா, நீ நடுவில் நீ கேட்குற இல்லை அண்டு ஒரு சின்ன வா ஒரு கஃபேக்கு போவோம், சாப்பிடுவோம், இதண்டுவோம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இதை அவர்களுக்கு ஒரு சாப்பாடு செய்தாவது நாங்கள் ஆண்டவரை பிடி சொல்லுவோம். ஏனென்றால் அவர்களுடைய இரத்த பழி எங்களுடைய கைகளில் தான் கேட்கப்படும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்க எஸ்ஐகே புத்தகத்தில். நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லாட்டி, எங்களுடைய உற்றார் உறவினருக்கு நாங்கள் சொல்லாட்டி, எங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு நாங்கள் சொல்லாட்டிக்கு அவர்களுடைய இரத்த பழியை ஆண்டவர் எங்களிடத்தில் தான் கேட்பார். தெரிஞ்சும் நாங்கள் சொல்லாட்டிக்கு ஒரு கொஞ்சம் நாங்கள் எங்களை ஓபன் பண்ணி ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார். நாங்கள் எங்களுக்கு பயம்தான். எல்லாரும் ஒரு கொஞ்சம் பயப்படு, இந்த பயமுள்ள ஆவி எங்களை விட்டு போகணும். வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை எங்களுக்குள்ள இறங்கணும். அல்லேலூயா. நாங்கள் எழுந்து நின்று ஜெபம் செய்வோமாக. தேவன் தந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். தேவன் தாமே எங்களோடு கூட இருக்கிறார்.
பரிசுத்தமுள்ள பிதாவை உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் கண்களை மூடி எல்லாருமாக ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வேளையில் சுவாமி நீர் தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.